ஸோ இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். கட்டமைப்புசார் அமைப்பு முறை விலங்குகளின் கட்டமைப்பு சார் அமைப்பு முறை. சோ இதுதான் வந்து இந்த லெசன். இதுல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சியோட அனாட்டமி உள்ளமைப்பு. சோ அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா காக்ரோச், கரப்பான் பூச்சியின் உள்ளமைப்பு, that is anatomy of cockroach. Anatomy of cockroach. ஸோ இப்போ இந்த கரப்பான் பூச்சியினுடைய உள்ளமைப்புகள் மார்பாலஜிக்கல் அப்படின்றது மேல் ஃபீமேல் டிஃபரன்சஸ் அது நமக்கு தெரியும். இது வந்து அனாட்டமிக்கலான இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சிஸ்டம்ஸ், அதாவது அனாட்டமியின் போது சிஸ்டம் அந்த அமைப்புகளை வந்து நம்ம பார்க்குறோம். என்னென்ன அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் 1 எடுத்துக்கலாம். இதுல டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்பர் 2 டைஜஷனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி கொடுத்துடலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சுவாசம், சுவாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நியூரல் சிஸ்டம், ஸோ இந்த மாதிரி இருக்கும். சேர்ந்து ரீப்ரொடக்ஷன். இது மாதிரி மண்டலங்களை நம்ம பார்க்க போறோம். கர்ப்பம்பூச்சியினுடைய மண்டலங்களை பார்க்கலாம். டைஜஸ்ட் சிஸ்டம்னா என்ன, சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நியூரல் அண்ட் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இப்போ டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பான் பூச்சியில இது எங்க சார் இருக்கும்? இந்த பாடி கேவிட்டி உடற்குழியில தான் என்ன செட்டில் இருக்கும்னா அலிமெண்டரி கெனால் இருக்கும். சாரி, அலிமெண்டரி கெனால். சோ இது வந்து நம்ம செரிமான பாதை அப்படின்னு சொல்றோம். அலிமெண்டரி கெனால்ன்றது செரிமான பாதை, அலிமெண்டரி கெனால். ஸோ த டைஜஸ்ட் சிஸ்டம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், அலிமெண்டரி கெனால். அலிமெண்டரி கெனால் என்பது செரிமான பாதை. செரிமான பாதை எங்க இருக்கு அப்படின்னா பாடி கேவிட்டி, அதாவது உடற்குழியில செரிமான பாதைகள் இருக்கும். இந்த செரிமான பாதையில எப்படி கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அலிமெண்டரி கெனால்ஸ் வந்து இத குடல்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று வந்து முன்குடல், நடுக்குடல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பின்குடல் தெரியுது, ஃபோர்கட், மிட்கட் அண்ட் ஹின்கட். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பகுதிகளாக குடல்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கும். அதே போல இதுல இந்த செரிமான பாதையில வந்து பாத்தீங்கன்னா ஈசோஃபேகஸ், இது நமக்கு தெரியும், உணவு குழாய். ஓகேங்களா? இந்த செரிமான பாதையில உணவு குழாய் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்கிற இந்த உணவு குழாய் வந்து தீனிப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை
தீனி பை. இதை நம்ம க்ரோஃப் அப்படின்னு சொல்லுவோம். தீனி பையாக மாறுது. இந்த தீனி பை கொஞ்சம் மாற்றம் அடைந்து என்னவா மாறும்னா அரைவை பை அப்படின்னு சொல்லுவாங்க. அரைவை பை மாறுது. இது நமக்கு தெரியும். அரைவை பையாக மாறும். அரைவை பை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வெளியடுக்கு பகுதிகளுக்கு அவுட்டர், உள்ளடுக்கு பகுதிகள் அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக இருக்கும். இன்னர். இந்த வெளியடுக்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா வட்ட வடிவிலான தசைகள் இருக்கும். வட்ட வடிவிலான தசைகள் இருக்கும். இன்னர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல் மற்றும் கைட்டின் போன்ற பொருட்களான பற்கள் இருக்கும். இந்த பற்கள் தகடுகள் போன்று காணப்படும். 6 தகடுகள் மாறி காணப்படுகிறது அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈசோஃபேகஸ் எக்ஸ்டெண்டட் ஆஸ் எ க்ராஃப், தீனிப்பையாக மாறும். தீனிப்பை என்பது ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். அரைவைப்பை என்பது இந்த தீனிப்பையினுடைய இன்னொரு மாறுபாடுகளாகத்தான் அரைவைப்பை மாற்றமடைகிறது. இது உணவை அரைப்பதற்கு பயன்படுவதால் இது அரைவைப்பைன்னு சொல்றோம். இது உணவை சேமிப்பதற்கு பயன்படுவதால் இது சேமிப்பு பை அல்லது தீனிப்பைன்னு சொல்றோம். இந்த அரைவைப்பையில 2 விதமான அமைப்புகள் இருக்கும். வெளிவட்ட அமைப்புகள், உள்பகுதிகள்னு சொல்லப்படுவாங்க. இந்த வெளிவட்ட பகுதியில வட்ட வடிவிலான தசைமைப்புகள் காணப்படும். அதாவது சர்க்குலர் மசில் ஒரு கான்ட்ராக்ஷன்ஸ் உள்ள இருக்கும். இன்னர் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கியூட்டிக்கல் அண்ட் கைட்டின் மேனுஃபேக்சர்ல உருவாக்கப்படுகின்ற அண்ட் பாக்குறதுக்கு வந்து பல் மாதிரியா இருக்கிற தகடுகள் வந்து இருக்கும். எத்தனை தகடுகள் இருக்குன்னா 6 தகடுகள் இருக்கும். இதனால்தான் உணவுகள் வந்து இங்க அரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலிமெண்டரி கெனால், அதாவது டைஜஸ்ட் சிஸ்டம், கரப்பான் பூச்சியினுடைய செரிமான மண்டலம் என்பது இதுதான். அப்ப பாடி கேவிட்டின்னு சொல்லப்படுற உடல் குழி அல்ல செரிமான பாதையில இந்த மாதிரி முன்குடல், நடுக்குடல், பின்குடல் பகுதிகள் இருக்கும். அதுல யூசோஃபேகஸ் என்ற உணவு குழாய்கள் நீட்சி அடைந்து தீனிப்பையாகவும் தீனிப்பை அரைவை பையாகவும் மாற்றமடைகிறது. தீனிப்பை உணவை சேமிக்க பயன்படும், அரைவை பைகள் உணவை அரைக்க பயன்படும். அரைப்பதற்கான தகடுகள் பற்களை கொண்டிருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா கைட்டின் மற்றும் கியூட்டிக்கல் போன்ற ரசாயன பொருட்களால உருவாக்கப்பட்டது. என்னுடைய 2வது பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது சுற்று பாதை. அதாவது நம்ம தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா சுழற்சி. இப்ப ரத்த ஓட்ட மண்டலம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் இதுக்கு வந்து ரத்த ஓட்ட மண்டலம். இது ரத்த ஓட்ட மண்டலம் ஞாபகம் வச்சுக்கலாம். சுழற்சி மண்டலம் அல்லது ரத்த ஓட்ட மண்டலம். ரத்த ஓட்ட மண்டலம் சர்க்குலேட்டரி, சுழற்சி மண்டலம் அல்லது ரத்த ஓட்ட மண்டலம் சொல்லுவோம். இப்போ இந்த உயிரிகளை பத்தி பார்க்கும்போது ரத்தம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இந்த உயிரிகளுடைய ரத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்லப்படுற திரவம், உடல் திரவம், பாடி ஃப்ளூயிட் கலர்லெஸ்ஸா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நிறமற்ற அமைப்புகளாக இருக்கும். காரணம் வந்து இதுல ஸ்பெசிபிக்கான பிக்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஹியூமன் பீயிங் எல்லாம் ரெட் கலர் இருக்கும் பை த ஹியூமோகுளோபின்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் தி காப்பர் எஃப்இ ஃபெரஸ் இருக்கும். இப்போ மொலஸ்கன்ஸ் போன்ற உயிரிகள்ல பாத்தீங்கன்னா ப்ளூவிஷா இருக்கும். பாக்குறதுக்கு வந்து ஒரு பாடி கலர் லைக் ப்ளூவா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஹீமோசைனின் சொல்ற பிக்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அந்த கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இங்க இல்லைன்றதுனால இந்த பிளட் வந்து பாடி ஃப்ளூயிட் வந்து ஒரு கலர்லெஸ் ஆக இருக்கும். இட்ஸ் நவுன் அஸ் ஹீமோலிம்ப். அப்ப அந்த ஹீமோலிம்ப் தான் இந்த பூச்சிகள்ல, குறிப்பாக கரப்பான் பூச்சிகள்ல காணப்படுற ரத்தம். இந்த ரத்தத்துலதான் எல்லா உறுப்புகளுமே இணைந்திருக்கும். அப்ப ஹீமோலிம்ப் அனைத்து அமைப்புகளையும், உறுப்பு மண்டலங்களையும், உறுப்பு தையும் உள்ளடக்கியது கொண்டுள்ளது. அனைத்து உறுப்பு மண்டலத்தையும் கொண்டிருக்கும். சரிங்களா? முதல்ல நான் ஒரு கோடு போட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்தது. சர்க்குலேட்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து ஹீமோலிம்ப் அப்படின்ற ரத்தம் காணப்படும். குறிப்பா வந்து நிறைய நிறமிகள் வந்து இதுல காணப்படுறது இல்லை. நிறைய உறுப்புகள் வந்து இதனுடைய பிளாஸ்மா பகுதிகளில் இதோட இணைந்து காணப்படுறத சொல்றேன். சோ இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அடுத்தது திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம். திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம், அதாவது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ஸ் அப்படின்றது என்னன்னா பிளட் வந்து டியூபில்ஸ் வழியா பயணிக்காது. இப்போ நம்ம உடல்லாம் ரத்தம் வந்து வெயின்ஸ்
அந்த சொல்றோம் இல்லையா, சிறைகள் தமனிகள் உள்ளே போகும். இதுல அப்படி போவாது. சோ வளர்ச்சி அடையாத நாளங்கள் இருக்கிறதுனால இது ரத்தம் வந்து திசுக்களோடு இணைந்திருக்கும். இந்த வகையான ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம், இப்ப மனிதன் போன்ற உயிர்கள்ல மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் வரும். சோ அப்ப இதெல்லாம் திறந்த வகை. இப்ப ரெண்டாவது விஷயம் என்னது, திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலத்தை இது பெற்றிருக்கும். ரத்த நாளங்கள், அதாவது நாளங்கள் முதிர்ச்சி அடையவில்லை, நாளங்கள் முதிர்ச்சி அடையவில்லை, ரத்த நாளங்கள் முதிர்ச்சி பெறல. அந்த ரத்த நாளங்கள் முதிர்ச்சி பெறாமல் இருக்கிறதுனால தான் ரத்த ஓட்ட மண்டலம் வந்து இதுக்கு சிறப்பாக அமையும். வேற இதனுடைய இதயத்தினுடைய அறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம்பர்ஸ், 13 சேம்பர்ஸ் இருக்கும், அறைகள் இருக்கும், இதய அறைகள் 13 சேம்பர்ஸ். இதனுடைய அறைகள் வந்து 13 அமைப்புகளை இது பெற்றிருக்கும். இப்ப ரத்த ஓட்ட மண்டலத்துல பார்க்கும்போது ஹீமோ லிம்ப் இருக்கும், ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமா இருக்கும், அண்ட் 13 சேம்பர்ஸ் இருக்கும். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறமிகள் நிறைய காணப்படல, அதனால வந்து கலர்லெஸ் அப்படின்னு சொல்லப்படுற நிறமற்ற ரத்தங்களை அது கொண்டிருக்கிறது. இது ரத்த ஓட்ட மண்டலத்துக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இதுல பார்க்கப்படுது. அடுத்தது ரெஸ்பிரேஷன். இப்ப சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சுவாசத்தை பொறுத்த வரைக்கும் சுவாச மண்டலம் ட்ரக்கியா டியூப்ஸ், ட்ரக்கியல் டியூப்ஸ் அப்படின்ற மூச்சு குழல்களை கொண்டிருக்கும். மூச்சு குழல்கள், மூச்சு குழாய்கள் தான் இருக்கும் சார். ஏன்னா இதுக்கு நுரையீரல் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இல்ல, அதனால ட்ரக்கியல் டியூபில் சொல்லப்படுற நுரையீரல் குழல்கள் இருக்கும். இந்த நுரையீரல் குழல்கள் மூச்சு குழல்கள் இருக்கும். இந்த மூச்சு குழல்கள் எப்படி இருக்குன்னா கிளைகள் கொண்டிருக்கும். அடுத்தது இது செகண்ட், இது மூணாவது உள்ள போலாம். ட்ரக்கியா, அதாவது மூச்சு குழல்கள் பெற்றிருக்கும். மூச்சு குழல்கள் வந்து கிளைகளாக இருக்கும். இந்த கிளைகளான மூச்சு குழல்கள் என்னவா மாறும்னா மூச்சு நுண்குழாய்களாக மாறும். நுண்குழல்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்கியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூச்சு நுண்குழல்களாக மாறி காற்றுகளை காற்றை வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் மாத்திக்கலாமா, இதை கொடுத்திருக்கும். மூச்சு குழல்கள் கிளைகளாக அமைஞ்சிருக்கும். இந்த மூச்சு குழல்கள், இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, அது உடலின் பக்கவாட்டில் உள்ள 10 நுண்துளைகளுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மூச்சு குழல்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மூச்சு குழல்கள் உடலின் பக்கவாட்டில் உள்ள 10 நுண்குழல்களுடன் இணைக்கப்பட்டிருக்கும். முன்குழல்களுடன் அது இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இணைப்புக்கு என்ன பேர் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கொடுத்துருக்கும் இல்லையா, ஸ்பைரோக்கில்ஸ். தமிழ்லையுமே ஸ்பைரோக்கில்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மூச்சு குழல்கள் கிளைத்திருக்கும். அது உடலின் பக்கவாட்டு 10 துளைகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். இந்த பிணைப்புகளுக்கு என்ன பேர்னா ஸ்பைரோக்கில்கள் என்று சொல்றாங்க. இதன் மூலமா, இந்த ஸ்பைரோக்கில்கள் மூலமா காற்றானது அப்சார்ப்ஷன் செஞ்சு எங்க போகுது சார் அப்படின்னா உடலோட அடுத்த பகுதிகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். உடலுக்கு அடுத்த பகுதிகளுக்கு அது செல்லும். அது எப்படி செல்லுது அப்படின்னா பை ஊடுபரவல், டிஃப்யூஷன், ஊடுபரவல் மூலமாக செல்லும். So oxygen into the body through diffusion, ஊடுபரவல் மூலமாக காற்றானது உள்ளிழுக்கப்பட்டு அது உடல் செல்களுக்கு ஊடுபரவல் மூலமாக டிஃப்யூஷன் மூலமாக வெளியனுப்பப்படும். இதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷனை பொறுத்த வரைக்கும் நுரையீரல்கள் கிடையாது, அதுக்கு பதிலாக ட்ரக்கியா டியூபில் சொல்லப்படுற மூச்சு குழல்கள் இருக்கும். அது கிளைகளா இருக்கும். அந்த கிளைகள் உடலின் பக்கவாட்டு 10 துளைகளுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். இதுக்கு பேரு
ஸ்பைரோக்கில்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனை வந்து இழுத்து உடலுக்கு வந்து ஊடுபரவல் மூலமாக செலுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. சோ மூச்சுக்குழல்கள் வந்து தொடர்ந்து இந்த பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நம்ம இந்த கான்செப்ட்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கிறோம். ஃபைனலி என்ன பார்க்குறோம் அடுத்து வந்து நியூரல் சிஸ்டம். ஸோ இந்த நியூரல் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆர்கானிசம் இது இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் மூளையினுடைய வளர்ச்சிகள் வந்து மூளை திரள்களாக இருக்கும். அதாவது ஒரு முழுமையான நமக்கு மேம்பாடு அடைந்த உயிர்களில் இருக்கிற மாதிரி பெரிய மூளைகள் இல்லை. சாதாரண கீழ்நிலை விலங்குகளோட தொடர்புபடுத்தப்படும் போது அவை மிகச்சிறிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா மூளை திரள் செல்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூளை திரள் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேங்லியான்ஸ் இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு கேங்லியான் என்று சொல்லுவாங்க. கேங்லியான் மூளை திரள் செல்கள். திரள்னு இந்த வரணும். மூளை திரள் செல்களை பெற்றிருக்கிறது. இட்ஸ் கால்ட் அஸ் தி கேங்லியான். இந்த மூளை திரள் செல்கள் வந்து பாத்தீங்கன்னா தொராக்சி சொல்லப்படுகின்ற மார்பு பகுதிகளில் 3 நரம்பு செல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் அப்டாமன்ஸ் இடுப்பு பகுதிகளில் ஒரு 6 நரம்பு செல்கள் இணைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்கள்ல ஹெட், சில நேரங்கள்ல கண்டிப்பா இருக்கு. தலைப்பகுதிகளில் இங்க இருக்கிற அமைப்புகள்ல ஒரு பகுதி, அதாவது பார்ட், ஒரு பகுதி செல்கள் வந்து அந்த தலைப்பகுதியிலும் இது காணப்படும். நீங்க கரப்பான் பூச்சியோட தலையை வெட்டினா கூட, அது பாதிக்கப்பட்டா கூட, தலைப்பகுதிகள் பாதிக்கப்பட்டா கூட 1 வார காலம் அதால உயிர் வாழ முடியுமா? அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திரள்கள் தலையில மட்டும் நரம்பு செல்கள் அதுல இல்ல, உடலோட எல்லா பகுதிகளுமே அது பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால தலை என்பது ஒரு கனெக்டிவிட்டிக்கு இருக்குதே தவிர தலைகள் பாதிக்கப்பட்டாலும் 1 வார காலங்கள் அதால உயிர் வாழ முடியும் என்பதற்கான காரணம் கேங்லியான்ஸ். இந்த நரம்பு திரள்கள் வந்து அது போன்ற அமைப்புகள்ல பிணைக்கப்பட்டிருக்கும் என்பது சொல்றாங்க. சோ அப்ப இந்த நியூரல் சிஸ்டம் அப்படின்றது ஒரு சுமாரான வளர்ச்சி பெற்றிருக்கிற உயிரிகள் தான் இது. தொராக்ஸ்ல, மார்பறை பகுதிகளில், அடிவயிற்று பகுதிகளில் காணப்படுகிறது. சில நரம்புகள், அந்த நரம்பு திரள்கள் வந்து தலைப்பகுதிகளிலும் இதுக்கு காணப்படுகிறது. சோ இந்த தலைப்பகுதியில் காணப்படுகின்ற நரம்பு திரள்கள் தான் ஒமாட்டிடியம் சொல்லப்படுற கூட்டுக்கண்களுடன் தொடர்புடையதாக சொல்லப்படுது. ஒமாட்டிடியம் தெரியும் உங்களுக்கு. அது ஒமாட்டிடியா அப்படின்பது பறவைகளில், குறிப்பாக இந்த பூச்சிகளில் காணப்பட்ட கூட்டுக்கண்களுக்கு தான் பேரு ஒமாட்டிடியா, அதாவது காம்பவுண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய லென்சஸ் இருக்கும் கண்ணுல. இந்த நீங்க இந்த டிராகன் பிளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல நிறைய லென்சஸ் இருக்கிறத பார்க்க முடியும். சோ அது பொதுவாகவே பூச்சினுங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கண்கள் இருக்கும். அந்த கண்களுக்கு பேரு கூட்டுக்கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த தலைப்பகுதியில் இருக்கிற கேங்லியாஸோட கனெக்ட் பண்ண நரம்பு திரளோட உடல் நரம்பு அமைப்புகளோட அது ஜாயின் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா தலைப்பகுதியில் இருக்கிற நரம்புகளுடன் பிணைக்கப்பட்டிருப்பதனால கண்களுடைய அந்த செல்களோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு பேரு ஒமாட்டிடியா நான் சொன்னேன், கூட்டுக்கண்கள் அப்படின்னு இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இது கேங்லியான்ஸ். இந்த ரீப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி இதுல இன்னொரு கண்டென்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரீஷன், கழிவு நீக்கம். கழிவு நீக்கம் அப்படின்றது வந்து என்ன சார் அப்படின்னா, பூச்சினங்கள் கழிவு நீக்கத்தை தன்னுடைய உடல்களில் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த செல் ஒன்று இருக்குது. அதுக்கு பேரு மால்பீஜியன் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இதுக்கு பேரு மால்பீஜியன் குழாய், மால்பீஜியன் குழாய்கள் அல்லது குழல்கள், மால்பீஜியன் டியூபிள்ஸ். அப்ப பூச்சினங்கள் தன்னுடைய, குறிப்பாக கரப்பான் பூச்சி தன்னுடைய கழிவுகளை எதன் மூலமாக வெளியே அனுப்புது அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்பீஜியன் டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கொள்கள் மூலமாகத்தான் அது வெளியே அனுப்பும். இந்த மால்பீஜியன் கொள்கள்ல கிளாண்டுலார் செல்ஸ் அண்ட் சிலியேட்டட் செல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற 2 வகையான செல்கள் காணப்படும். அதாவது சுரப்பு செல்கள் மற்றும் குறுநிலை செல்கள் என்று சொல்லப்படுற 2 செல்கள் வந்து இதுல காணப்படும். அந்த 2 செல்களும் வந்து கழிவுகளை, அதாவது நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியல் என்று சொல்லப்படுற, சோ இதுல 2 செல்கள் ஒன்னு வந்து கிளாண்டுலார் செல், இன்னொரு செல் என்ன பேர் கொடுத்திருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலியேட்டட் செல்ஸ். இந்த 2 செல்களும் என்ன பண்ணும் அப்படின்னா நைட்ரோஜினஸ் வேஸ்ட் மெட்டீரியல், நைட்ரோஜன் கழிவுப் பொருட்களை அது என்ன செய்யுது,
யூரியாவாக மாற்றமடைய செய்கிறது. நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியல் become converted into urea because the cockroach belongs to ureotelic animals. இது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கழிவுகளில் சிறுநீரில் அதிகமான யூரியாவை வெளியெடுக்கும் உயிரி. ஏன்னா பொதுவாகவே இந்த உயிரிகள் எப்படி பிரிப்பாங்கன்னா யூரியோடெலிக், அமினியோடெலிக், யூரிகோடெலிக்ஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. அமோனியா அதிகமா வெளியேற்ற அது அமினியோடெலிக் தெரியும் உங்களுக்கு, இந்த வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற அனிமல்ஸ், ஆம்பிபியன்ஸ் எல்லாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கரப்பான் பூச்சி தன்னுடைய உடல்களில் உள்ள நைட்ரோஜனஸ் வேஸ்ட் மெட்டீரியல், நைட்ரஜன் கழிவுப் பொருட்களை யூரியாவாக மாற்றி அது உடலில் வெளியேற்றும். அது வெளியேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற உறுப்புக்கு பேர் தான் மால்பிஜியன் டியூபியூல்ஸ். சோ அந்த மால்பிஜியன் டியூபியூல்ஸ் அதே மாதிரி காணப்படுற செல்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கிளாண்டுலார் செல், இன்னொன்னு சிலியேட்டட் செல்கள் அப்படின்னு சொல்லப்படும். இந்த ரெண்டு செல்கள் இணைந்துதான் கழிவு நீக்கத்தை என்ன பண்ணுது, அது வெளியேற்றுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு செயல்முறைகள் வந்து அனாட்டமிகள் இருக்கும். நான் இப்ப எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்லயே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்ப நிறைய தகவல்கள் இருக்கும். இந்த மால்பிஜியன் டியூபியூல்ஸ் எல்லாம் நிறைய உயிரிகளை நீங்க படிப்பீங்க. இங்க எஸ்பெஷலி கரப்பான் பூச்சிக்காகவே நம்ம ரொம்ப ஸ்பெஷலா இங்க கொடுத்துருக்குறோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மால்பிஜியன் டியூபியூல்ஸ் உணவு குழாயில ஒரு பகுதியில் கேட்பாங்க. இந்த உணவு குழாயில வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற முன்குடல், நடுக்குடல் இருக்கு இல்லையா, இந்த முன்குடல் நடுக்குடல் ரெண்டும் சேர இடத்துல 6 முதல் 8 ஹெபோட்டிக் சீசிக் இருக்கும். அதாவது கல்லீரல் நீட்சிகள் இருக்கும். இது இந்த கல்லீரல் நீட்சிகள் வந்து செரிமான பாதைக்கு தேவைப்படுற நொதிகளை சுரக்கும். அதாவது ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, கேஸ்ட்ரிக் ஜூசஸ் இருக்குமா. முன்குடலும் நடுக்குடலும் இணையும் இடத்துல கல்லீரல் நீட்சிகள் இருக்கும். இந்த ஹெபோட்டிக் சீசிக்குள்ள 6 முதல் 8 அமைப்புகள் கல்லீரல் நீட்சிகள் இருக்கும். இது வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸை, செரிமான பாதைக்கு தேவைப்படுற அந்த நீரை சுரக்கும். அதே மாதிரி நடுக்குடலும் பின்குடலும் இணைகிற இடத்துல 100 முதல் 150 அளவில் நீட்சிகள், அதாவது பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற அமைப்புகளை கொண்ட மல்பீஜியன் குழல்களை இது கொண்டிருக்கும். அதுதான் நான் இங்க சொல்லியிருக்கேன், மல்பீஜியன் டியூபிள்ஸ். இப்ப இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த மல்பீஜியன் டியூபிள்ஸ் இன்னொரு இடத்துலயும் முன்னாடியே கொடுக்குறான். எங்க கொடுக்குறான் அப்படின்னா நடுக்குடலும் பின்குடலும் இணைகின்ற இடத்தில் 100 முதல் 150 நீட்சிகள், அதாவது மஞ்சள் நிறம் கலந்த மல்பீஜியன் குழல்கள் காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப 2 இடத்துல இதை கொடுக்குறான். ஒரு இடத்துல வந்து உணவு குழாயில மல்பீஜியன் டியூபிள்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு கழிவு நீக்க பணிகள்ல இதை சொல்றாங்க. சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் டாபிக்ல விலங்குகளுடைய கட்டமைப்பு சார் அமைப்பு முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கரப்பான் பூச்சியினுடைய உள்ளமைப்புகளை பத்தி பார்த்திருக்கிறோம். தட் இஸ் அனாட்டமி ஆஃப் த காக்ரோச் வந்து நம்ம பார்த்திருக்கோம். சோ அதுக்கு அடுத்தது